ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் தினாரோட அசுர வளர்ச்சி ஒரே வாரத்தில் வந்து 22,000க்கும் அதிகமான நபர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் குவைத்தை நோக்கி படையெடுக்கும் வெளிநாட்டவர்கள் இப்படி முக்கியமான பல நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். லைசன்ஸே இல்லாமல் மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்த நபர்கள், 42 இந்தியர்களுக்கு மேல் பலியான பரிதாப சம்பவம், குவைத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் நடந்த துயரமான சம்பவம், இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் செஞ்சு விடலாம். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து அழுத்தி விட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க குவைத்தோட முக்கியமான நியூஸை பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத்தில் இருக்கக்கூடிய முட்லா பகுதியில் வந்து சாலையை கடக்க முயன்ற 2 வெளிநாட்டவர்கள் வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து அந்த இடத்துல வந்து பெரும் சோகத்தையும் துயரத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஸ்வைக்கில் வந்து ஒரு கட்டுமான பணியில் வந்து ஈடுபட்ட ஒரு தொழிலாளர் வந்து தவறி விழுந்து மரணிக்கவும் வந்து செஞ்சுருக்கிறாரு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க வந்து சப்போஸ் வந்து சாலையை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கிராஸ் பண்ணி போங்க. தூரத்தில் வந்து இருந்து வாகனங்கள் வந்து வரா மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து வாகனங்கள் வந்து டக்குன்னு வந்து கிராஸ் ஆகிடும். சப்போஸ் வந்து ரோடு வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஒருவேளை உங்களை போலீஸ் பார்த்துறாலோ இல்லைனா வந்து கேமராவில் வந்து எதுலையாச்சும் நீங்கள் வந்து பதிவாகிட்டீங்கனாலோ உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கிராஸ் பண்ணுங்கள். இந்த தகவலை வந்து தெரியாத நம்ம நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் செஞ்சு விடலாம். இப்போ வாங்க அடுத்த தகவலை வந்து பார்க்கலாம். நாளுக்கு நாள் வந்து குவைத்தோட தினார் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்று தான். இதை நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்படுறதா இல்லைன்னா வந்து இந்தியா இலங்கை இந்த நாட்டோட பண மதிப்பெல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே போயிட்டுருக்குது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதாங்கிறது தெரியல. ஆமாங்க, இப்போ நம்ம வந்து இங்கே கல்ஃபில் வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது இந்த நாட்டோட பண மதிப்பு வந்து நம்ம ரூபாயோட வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசிகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து 150 கேடினா வந்து அதுதான் அந்த ஒரு 40,000 42,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வரும். அந்த சம்பளத்தை தான் நம்ம வந்து வாங்குகிறோம். அதை வந்து நம்ம ஊருக்கு நம்ம வாங்கி அனுப்பிச்சி விடும் போது அங்கே இருக்கக்கூடிய விலைவாசிகளுக்கு நம்மளுக்கு வந்து அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும். அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் வந்து இதை நினச்சி வந்து நம்ம வந்து வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதாங்கிறது தெரியலை. ஹஜ்ஜி மற்றும் உம்ரா செய்கிறதுக்காண்டி வந்து இந்தியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து சவுதிக்கு வந்து போயிருக்கிறாங்க. அவங்க வந்து மெக்காவிலேருந்து ஹஜ்ஜி பயணத்தை வந்து முடிச்சுட்டு மதீனா நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவங்க சென்ற பேருந்து எதிரே வந்து ஒரு டீசல் டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் வந்து 42க்கும் அதிகமான இந்தியர்கள் பரிதாபமாக வந்து பலியாகிருக்கிறாங்க. இதில் வந்து அதிகமான நபர்கள் வந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த நபர்கள்னு சவுதி அரசாங்கம் வந்து முதற்கட்ட தகவல் வந்து வெளியாகி இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான நபர்கள் இந்த விபத்தில் வந்து பலியாகிருக்கக்கூடும் என சவுதி அரசாங்கம் தற்போது தெரிவித்துள்ளது. இந்த விபத்து எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்தா இல்லைனா வந்து ஏதாவது சதி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் சவுதி அரசாங்கம் தற்போது விரைந்து நடவடிக்கை வந்து எடுத்து வருகிறது. இந்த ஹஜ்ஜி புனித யாத்திரையின் போது இறந்த நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து சொர்க்கவாசலை திறந்து வைப்பானாக. குவைத் மட்டும் கிடையாதுங்க, தற்போது GCC நாடுகள் அனைத்திலும் வந்து தீவிரமான வந்து செக்கிங் வந்து நடைபெற்று வருகிறது. இப்போ சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்கல்ல, அவங்களா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஏற்கனவே வந்து சட்டவிரோதமாக வந்து இருக்கக்கூடிய நபர்களாக வந்து இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வந்து கைது செய்து அவங்கவுங்க நாடுகளுக்கே வந்து நாடு கடத்தவும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே சவுதி அரசாங்கம் வந்து 22,000க்கும் அதிகமான நபர்களை வந்து கைது செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்களே இப்போ அந்தந்த நாடுகளில் அவங்களுக்கு வந்து 15 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரசாங்கம் வந்து தற்போது எச்சரிக்கை வந்து ஒன்று எடுத்துருக்கிறாங்க. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்மளே வந்து இங்கே வேலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால் வந்து இங்கே வந்து யாருக்கும் வந்து நம்ம அடைக்கலம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நம்மளே இங்கே வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது தான் வந்து நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஏகே.